நம்ம எல்லாருக்குமே கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை ஒரு சேமிக்கிறது மூலமா தான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? சோ அப்படி சேவ் பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 3.4 கோடி அந்த கார்பஸை நீங்க எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் மூலமா எடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்க பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பிகாஸ் இதுல கூட்டு சேமிப்பின் மூலமா உங்களால ஒரு நல்ல கார்பஸை எடுத்துக்க முடியும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சில வருஷத்திலேயே மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா வருமானம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி லாங் டேர்முக்கா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நல்ல கார்பஸை உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னா HDFC ELSS டாக்ஸ் சேவர் ஃபண்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமா உங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம்ல தான் நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட 3.4 crore வரைக்குமே இருக்கும். இந்த ஸ்கீம்ல நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஜூலை 2024 படி உங்ககிட்ட 1.45 lakhs இருந்திருக்கும். இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 26.62% இது இன்க்ரீஸ் ஆகி 2.03 lakhs கிட்ட இப்போ உங்ககிட்ட இருக்கும். 5 வருஷத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2.74 lakhs இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். அதே மாதிரி 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் 10 வருஷத்துல 3.86 lakhs இருந்திருக்கும். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா மார்ச் 31, 1996 தான் இந்த HDFC ELSS டாக்ஸ் சேவர் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட 3.41 crore வரைக்குமே அது இருந்திருக்கும். ஸ்கீம்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 500 அப்படிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் தான். ஸோ இது எல்லாருனாலுமே நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்க இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். AUM அப்படின்னு பார்க்கும்போது 16,422 crore இருக்கு. ஸோ லாங் டேர்முக்கா உங்களோட வெல்த்தை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்கீம்ல பார்க்கும்போது ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், சிப்லா, பாரதி ஏர்டெல், HCL டெக்னாலஜி, HDFC பேங்க், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, SBI லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்கீம்ல இருக்கிற டாப் 10 ஸ்டாக்ஸா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின அவேர்னஸ் இப்ப சில பேருக்கு இருக்கிறது இல்ல. மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதை வீட்லயே அடிச்சுட்டு இருந்தோம்னா அதனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸ்மே இருக்காது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதே மியூச்சுவல் ஃபண்ட் SIP மூலமா நீங்க மந்த்லியாவோ இல்ல லம்சமாவோ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லாங் டேர்முக்கா இந்த அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களால 1 crore 2 crore இந்த மாதிரி கூட உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் SIP இது பொறுத்த வரைக்குமே எப்பயுமே ஷார்ட் டேர்முக்கா நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம லாங் டேர்முக்கா எடுத்துட்டு போகும்போது இதோட கார்பஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை இதை பத்தினா ஃபர்தர் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.